ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த தகவல் உண்மையிலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக அமைங்க. அதாவது நம்மளுடைய வாழ்வியலுக்கு பணம் அவசியமா அல்லது நம்ம வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் அவசியமா அப்படிங்கிறது தான் நான் விரிவாக பேச போகிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ஏன்னா பணத்தை நோக்கி போகக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண இழப்பு தான் ஏற்பட்டுருக்கு, ஆரோக்கியத்தை தான் இழந்துட்டுருக்குங்கிறத இந்த பதிவுகள் மூலியமாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம காணொலிக்கு போகிறதுக்கு முன்னதாக என்னுடைய வாழ்வியலில் இப்போ நான் எப்படி பணத்தை நோக்கி போகிறேன்னா ஆரோக்கியத்தை நோக்கி போகிறேன்னாங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எனக்கு 5 பைசா ஒத்த பைசா கூட கடன் கிடையாதுங்க. சேமிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கெல்லாம் சேமிப்பு கிடையாதுங்க. திடீர்னு ஒரு மருத்துவ தேவை ஏற்படுது அப்படின்னா அதுக்கான மருத்துவ உதவிக்கு தேவையான அளவுக்கு என்கிட்ட சேமிப்பு இருக்குது பேங்கில், அவ்வளோதான். அது சிறு சேமிப்பு முறையில் தான் என்கிட்ட இருக்குது, அவ்வளோ. மற்றபடி என்னுடைய பாயிண்ட் ஆஃபில் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கடன் இல்லாமல் இன்றைக்கி வாழ்கிறது தான். கடன் இருக்கிற வரைக்கும் உண்மையிலேயே நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா நான் சம்பாதிக்கக்கூடிய பெரும்பான்மையான பங்கு வருமானம் வட்டிக்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த வட்டி கட்டுற காசை மட்டும் நான் என்னுடைய உடலுக்காக தேவையான காய்கறி, கீரைகள், பழங்கள், நட்ஸு இதை சாப்பிட்டுங்கன்னா எனக்கு இந்த வெண்புள்ளிங்கிறது வந்திருக்காது. வந்தவொடனே எளிமையாக குணமாகிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கான புரிதல் கிடையாது. அப்போ அது இல்லாமல் அதுக்கு தகுந்த மாரி என்னுடைய வாழ்க்கையை என்னால் கட்டமைக்கிறதுக்கான அனுபவமும் கிடையாது. பட்டாதான் புத்தி வருங்கிற மாரி போக நம்மளுடைய அனுபவத்தை மெருகேற்றும் பொழுது தான் நான் இதில் மீள முடிஞ்சு. பல பேருக்கு கொரோனா வாழ்க்கையை செதைச்சிருக்கும்பாங்க. பல பேருக்கு கொரோனா ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்குது. இயற்கை காய்கறிகள்லாம் என்ன, விவசாயம் தான் அப்போ பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு வர்த்தகம் கொடுத்துச்சு, ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு. கொரோனா காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அந்த டைமில் தான் என்னை காப்பாற்றினுச்சு. உண்மையை சொல்லப்போனால் கொரோனா இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு என்னை அப்டேட் பண்ணிருப்பேனாங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இன்னும் யார் எவருன்னு எனக்கு தெரியாத வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திடீர்னு எனக்கு ஒரு தேவை, திடீர்னு ஒரு மருத்துவ உதவிகள் அப்படின்னா கூட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுனா போதும், லட்சக்கணக்கான எனக்கான உதவிகள் எனக்கு கிடைக்கும் பண ரீதியாக. அதுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வட்டி தரணும்னு அவசியம் இல்லை. ஒரு இயற்கை சார்ந்த கீரைகள், மூலிகைகள், விதைகள் இதெல்லாம் இலவசமாக நம்ம அனுப்புறதுக்கு காரணம் நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணுங்கிறனால தான். எனக்கு பணம் காய்ச்சி மேட்ரு கிடையாது. பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா ஈஸியாக எனக்கு பல தொழில் தெரியும். ஓகேங்களா? படித்தவனுக்கு ஒரு தொழில், படிக்காதவனுக்கு பல தொழிலுங்கிற மாரி எனக்கு பல தொழில் நான் கற்று வச்சுருக்கிறேன். நான் பெரிய அளவுக்கு படிப்பில் நாலேஜ் கிடையாது கூட தான், 8ஆம் வகுப்பு தான் முடிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி டாலரில் சம்பாதிக்கிறேன். யூடியூப்பில் வருமானம், ஐடி பிஸ்னஸில் நான் பணம் அள்ளணும்னு நினச்சினா நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன்னா நான் ஆரோக்கியத்தை இழந்துருவேன். ஆனால் பணத்தை சம்பாதிச்சு எடுத்துட முடியும். அதானே ஆர்கானிக் பொருட்கள் மட்டுமே இன்றைக்கி விற்பனை பண்ணுறேன். எனக்கு இலவசமாக எங்கள் கிராமத்தில் கிடைக்கிது. நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பறித்து அனுப்பணும். ஆனால் என் ஆரோக்கியத்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் கடத்தை வாங்கிட்டு இஎம்ஐயை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டணுங்கிற பேரில் நைட்டு பவலுன்னு பசிக்காமல் நேரத்தில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஓடுறாங்க. சூரிய ஒளி பார்க்குறதில்ல, லேட்டாக தூங்குறாங்க. ஆடம்பர வாழ்க்கையை அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆசைகளை நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு ஆசைப்படணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆசையை குறைச்சிக்கிட்டாவே நமக்கு பண தேவை குறைஞ்சிடும். அதுக்காக நான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல வரலைங்க. ஒரு ஆசைப்படலாம், அந்த ஆசைக்கு நீங்கள் உழைப்பு போட்டு நீங்கள் ஒரு 50% பணத்தை நீங்கள் சேகரிச்சிடணும். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்கணும். முழுக்க கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் தாங்க முடியாது. அதேமாரி பணம் தேவை அதிகரிக்கணும் அப்படின்னா சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே நைட்டு போகணுன்னு உழைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாதுங்க. நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணால் போதும். எந்த இடத்துல எப்படி தொழில் நடத்தணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், கஸ்டமருடைய தன்மையை புரிஞ்சு இன்றைக்கி பிஸ்னஸ் ₹1 சாம்புக்காரன் தான் உலக லெவலில் இன்றைக்கி பணக்காரனாகிறான். ஓகேங்களா? அப்போ நம்ம தொழில் எந்த டைமில் எப்படி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றடிக்கும் போது தூத்திக்கணும் அப்படிம்பாங்க. அதுமாரி நமக்கான சூழ்நிலையை பார்த்து எந்த பிஸ்னஸ் எந்த டைமுக்கு ஆகும்னு சொல்லி மல்டி பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். ஒரு தொழிலை நம்ம தொடலாம், அதுக்கு முன்னாடி அதை பற்றி கற்றுக்கணும். நம்ம அப்படி தாங்க, நான் எல்லாம் இழந்தும் இருக்கிறேன், கற்று இருக்கிறேன். இப்போ நான் பணம் சம்பாதிக்கணும்னா நேர்மையான வழியில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்பிக்கை நாணயம் கை கொடுக்கும். அந்த வழியில் தான் இப்போ போர் அமைக்கணும். நம்ம பச்சை காய்கறி, கீரைகள், பழங்கள், மூலிகை செடிகள்லாம் வளர்த்தி செடிகளாக பச்சில வைத்திய முறையாக நம்ம ஒரு விவசாயிங்கிற கணக்கில் நம்ம தரப்போகிறோங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டாக ஆரோக்கியத்துக்காக வேஸ்ட் பண்ணலாம். சும்மா பொழுதுபோக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் செல்லை பொழுதுபோக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் நான் செல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு எளிமையாக சம்பாதிக்க பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? பேராசையின்றி கெட்ட வழியில் போகாமல் எளிமையாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். நல்ல நண்பர்களை முதல்ல சம்பாதிக்கிறேன், அவங்க மூலிமா பணத்தை சம்பாதிக்கிறேன். அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுறேன், அவங்க மூலிமா எனக்கான அதீத வருமானம் கிடைக்கிது. ஒரு தொழிலில் ஆனஸ்ட்டாக, அதாவது அதை பற்றி A to Z தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை நாணயமாக ஏமாத்துதல் இல்லாமல் உங்களுடைய உழைப்பு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் போடுறீங்க அப்படின்னா உண்மையிலே வெற்றி காணலாம். அதை விட்டுட்டு அவன் போட்டான் அந்த பிஸ்னஸை நாமளும் போடணும், அவன் நல்லா காசு சம்பாதிக்கிறான் நம்மளும் சம்பாதிக்கணும்னா அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அவன்கிட்ட கடை இருக்காது,
அவங்க ஓன் காசை போட்டிருப்பாங்க. அதில் வந்து 10 ரூபா நிற்கும். நம்ம கடத்தை வாங்கிட்டு சம்பாதிக்கிற காசு கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க. இன்னொன்று தொழில் அவனுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் அவன் வந்து ஒரு ரிப்பேர் செய்யறதுக்காக வந்து ஆளுங்களை வர வைக்க மாட்டான். அதுக்கான டூல்ஸ் வாங்க மாட்டான். இருக்கிறத வச்சு அதை வந்து சரி பண்ணி மறுபடியும் ரீயூசஸ் எப்படி பண்ணும் அவனே ப்ரிப்பேர் பண்ணுவான். அப்போ தொழில் தெரிஞ்சவனும் அதீத பணம் ஆல்ரெடி இருக்கிறவங்களும் அந்த ஒரு பிஸ்னஸ் வெற்றிகரமாக பண்ணுவாங்க. அவன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு கட்டிட்டான்னு சொல்லி நம்ம வந்து வீட்டை கட்டிட்டு வீட்டில் தங்காமல் வேலைக்கு ஓடிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா கடன். வட்டிக்கு வாங்கி எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்காதீங்க. அப்படி ஆரம்பிக்காது வந்து 50% உங்களோட ஓன் காசு இருக்கணும். ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் தொழில் எடுத்தவொடனே வெற்றி தந்துடாது. நம்ம பழகி நம்ம செட் ஆகி நம்மகிட்ட வருமானம் வர வரைக்கும் நஷ்டம் தான் ஏற்படுத்தும். அந்த நஷ்டத்தை நீங்கள் டாலிவ் பண்ணணும். அந்த நஷ்டத்தை வந்து உங்களுடைய உடல் உழைப்பு நஷ்டமான கூட பிரச்சனை இல்லை. பொருளாதார ரீதியாக நஷ்டம் ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் வட்டிக்கு கூட்டி கட்டினா அந்த பிஸ்னஸே செய்யலை அப்படின்னா ஃபுல்லாக லாஸ் ஆன மாரி ஆகும். கவலை என்பது ஒரு வலை. அந்த கவலையை உருவாக்குறது கடன். இந்த மகளிர் லோன், இந்த இஎம்ஐ. நான் லோனே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்க. யாருக்கு தேவை அவங்க மட்டும் வாங்குங்க. ரெண்டாவது, அது 50% உங்களை தாங்குற அளவுக்கு தான் கடன் இருக்கணும். ஓவராக போட்டு அழுத்துற அளவுக்கு கடன் இருக்கக்கூடாது. இன்றைக்கெலாம் வந்து நம்மளை காப்பாற்ற திடீர்னு ஒரு பணம் தேவை அப்படின்னா அக்கம் பக்கம் சொந்தம் வந்தாலும் யாருமே இன்றைக்கி வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் உதவுவாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு தகவலாக நம்ம சொல்லணும்னா, வளர்கிற வரைக்கும் உங்களோட வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களோட பலவீனம் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பலம் பலவீனம் அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்கிறது காரணம், என்னை இனி அசைக்கிறதுக்கு யாராலையும் ஒன்றும் முடியாது. நான் போகிற வழி நேர்மையான வழி. நான் வந்து இன்றைக்கி கடன் இல்லாதவன். நான் எல்லாத்தையும் தற்சார்பு வாழ்க்கை முறையில் நல்ல நட்பாக ஒரு நம்பிக்கை நாணயமாக ஒருத்தரோட இணைஞ்சு பயணித்து நம்ம வந்து முன்னேறதுங்கிறது தற்சார்பு வாழ்க்கை முறை. ஆனால் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்து அவனை வந்து தாழ்த்தி அவனோட உழைப்பை சுரண்டி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. அதனால தான் நம்ம என்னென்னா நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு எதையுமே ஒரு உறுதுணையாக நின்று தொழிலை கற்றுக் கொடுத்து அந்த தொழில் மூலியமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு மன ரீதியாக உடல் ரீதியாக ரெண்டுமே. மனங்கிறது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வெறும் உடல் உழைப்பில் மட்டுமே முன்னேற முடியாது. சிந்திக்கணும், செயல்படணும். உங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா அதுக்கான உழைப்பு போட்டால் உங்களுடைய மாடலே ஒரு திறனால அவனால் பிழைக்க முடியாது. ஏன்னா அது உங்களுடைய மாடல். அதில் உள்ள நல்லது கெட்டதான் நீங்கள் தெரியும். அவன் நல்லதை மட்டுமே நினச்சி எடுத்துகிட்டு போய் அவன் வந்து லாஸ் ஆகிடுவான். ஆனால் கெட்டதும் தெரியணும். அதனால தான் கிராமத்தில் நல்லது கெட்டது தெரிஞ்சு பழகணும், நல்லது கெட்டது தெரிஞ்சு இறங்கணும். அப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம முன்னோர்களுடைய தற்சார்பு வாழ்க்கை முறையை பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கைக்கு கடன் இல்லாமல் பேராசை இல்லாமல் வாழ்கிறங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழலாம். வெறும் பணத்தை மட்டும் வச்சு இன்றைக்கி வந்து பல நோய்களை வந்து குணமாக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆரோக்கியம் மூலியமாக எத்தனையோ நோய்களை வந்து வெற்றி கண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பணம் தேவையான பணம் தேவை கிடையாதுங்க. ஓகேங்களா? மன திடம் தான் தேவை. அந்த மன திடம் எங்கேருந்து வருது? உங்கள் ஆரோக்கியத்துலேருந்து வருது. ஆரோக்கியத்துக்கு எங்கேருந்து? நல்ல காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிடணும். ஹைப்ரிட்லேருந்து வெளியேறணும். ஒரு 50% 100% உங்களை நான் ஆர்கானிக்கு மாற சொல்லலை, மாறவும் முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா 50% மாறலாம். அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதை சார்ந்து தான் போயிட்டுருக்கிறேன். என் வாழ்க்கையில் கடை இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டேன். கடத்துக்கு வட்டி கட்டியே என் வாழ்க்கை இழந்தேன். ஆனால் இருக்கிற லைஃப்னாச்சும் இனி ஹாப்பியாக வாழணுங்கிறனால கடலைனால எனக்கு கமிட்மெண்ட்டு கிடையாது. நினச்சா நான் தூங்க முடியும், உடம்பு சரியில்லைனா நினச்சா ரெஸ்ட் எடுக்க முடியும், நினச்சா ஒரு இடத்துக்கு நான் போக முடியும், வர முடியும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. அதுமாரி சிறுதுளி பெருவிலங்கிற மாரி எனக்கு பல தொழில்கள் இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்தையும் நஷ்டத்தையும் பார்த்துட்டேன், லாபத்தையும் பார்த்துட்டேன். எந்த டைம் எந்த தொழில் நான் செய்யணும், யார் மூலியமாக நான் உட்காந்தமே நான் சம்பாதிக்க முடியும், இது எல்லாமே நான் வந்து கட்டமைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐடி பிஸ்னஸ்க்கு நீங்கள் மாவட்ட ரீதியாக டீட்டெயிலர் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் அப்படின்னா நான் இங்கே இருந்துக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட முடியும், ஐடி பண்ணிட முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு லைஃப் லாங்கும் எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பெரிய முதலீடு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதலீடுலாம் கிடையாதுங்க. மூலதனம் தான் என்னுடைய முதலீடு. நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து நண்பர்கிட்ட காசை வாங்கி நான் 1 லட்சம் கம்பெனி கட்டி நான் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டேன். ஏன் பணம் கிடையாது, பணம் கட்டினீங்களுக்கு மாவட்ட ரீதியாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ என்னென்னா நான் பணமே போடாமல் ஒரு முதலாளி ஆகிட்டேன். ஆனால் அதுலேயும் நம்பிக்கை நாணயமாக இருக்கணும். உங்களை நம்பணும். நீங்கள் பேசுகிற விதம் வந்து எங்களுக்கு புரியணும். நீங்கள் பேசுகிறதுலேயே உண்மைத்தன்மை தெரியணும். அதை என்னை நம்பினாங்க, பணம் போட்டாங்க. நான் இன்றைக்கி பணம் போடாத ஒரு முதலாளியாக இருக்கிறேன். எனக்கு கீழே இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே ரீட்டெயிலராக இருக்கிறாங்க. அவங்களே நாளைக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு நான் வழி விடுவேன், அதுக்கு கற்றுக் கொடுப்பேன். காரணம் என்னென்னா என்னை வாழ வச்ச கடவுள், நம்பிக்கை நாணயத்தோடு எனக்கு பணம் கொடுத்த நண்பர்கள் நீங்கள் தான். இதுமே தான் என்ஜிஓ பதிவு பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னுடைய உழைப்பு இருக்குது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் நான் எந்த ஒரு விடயத்துலையும் இறங்க மாட்டேன். யாரையும் நம்ப வச்சு பணம் வாங்கவும் மாட்டேன். நான் ஒருத்தட்ட வந்து நம்பிக்கை ஓட்டுறேன், பணம் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் தெரியணும். நாளைக்கு ஒருவேளை அது லாஸ் ஆனாலும் என்ன நம்பி பணம் கொடுத்தீங்களுக்கு நான் திருப்பி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு தான் இறங்குவேன். ஏன்னா அதுதான் நம்பிக்கை நாணயம். எனக்கு தொழில் எடுத்தோடனே வெற்றி தந்துடாதுங்க, எல்லாத்துக்கும் லாபம் தந்துடாது. அதில் நஷ்டம் இருக்கும். அந்த நஷ்டத்தை நான் ஃபஸ்ட்டு கற்றுக்குவேன். அதான் சொல்கிறேன், என்னோடய உடல் உழைப்பு போகலாம், ஆனால் என்னுடைய பொருளாதாரம் மட்டும் எந்த இடத்துலையும் நான் இழக்க விருப்பம் பட மாட்டேன். அதேமாதிரி இது வரைக்கும் கஞ்சனாக இருந்தேன். அதேமாதிரி கடன் கட்டியே நான் செத்தேன்.
ஆனால் இனி நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், 4 பேர்த்து கூட வந்து பழக முடியுது. காரணம் நம்பிக்கை, நாணயம். அதிகப்படியாக நான் பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறேன். அவங்க மூலிமா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறேன். உண்மைத்தன்மையை உடைச்சி சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழணும்னா ஆசையை குறைங்க, தேவையை வந்து ஏற்ப பணம் சம்பாதிங்க, ஆரோக்கியத்துக்கு ஏற்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். பணமும் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்லா தெம்பாக இருந்தால் தாங்க 4 தொழில் செய்ய முடியும். சும்மா வந்து உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை வருடம் உழைச்சிட முடியும்? மீறி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் போய் கிடக்கும். நீங்கள் நினச்சாலும் உங்களால் மீட்டு கட்டமைக்க முடியாது. ஆரோக்கியத்தையும் பேணி காக்கணும், நல்ல லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும், பணமும் சம்பாதிக்கணும், மல்டிபிளாக வேணும். பாடிக்கு எப்படி மல்டி விட்டமின்ஸ் தேவையோ அதுமாரி நம்ம வாழ்வியலுக்கும் மல்டியான ஒரு தேவைகளை வந்து நம்ம கட்டமைக்கணும். ஓகேங்களா? இருக்கும் போது பயன்படுத்தணும், இல்லாத போது சேமிப்பு உருவாக்கணும், 4 பேர்த்துக்கு கொடுக்கணும், அவங்ககிட்ட பெறணும். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இதை நான் வெற்றிகரமாக வாழ்ந்துடுங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுபோல் பல வீடியோக்கள் வரும். நம்மளுடைய தகவல் பற்றி, கருத்துக்களை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.